அடுத்ததாக இந்த சைடு வீல இந்த போர்ஷன் மட்டும் டேஷ்டு லைனில் இருக்கணும். அதனால் நம்ம இதை ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிம் அழுத்திட்டு இந்த சர்க்கிள் பட்டனை செலக்ட் பண்ணிட்டு என்டர் அழுத்திட்டு இந்த போர்ஷனையும் செலக்ட் பண்ணிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் எஸ்கேப். அதுக்கப்புறம் லைனோட டைப்பு மாற்றிங்க. டேஷ்டு லைன் வச்சுட்டு கலர் சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே புதுசாக இன்னும் டேஷ்டு லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ அடுத்தது டைமென்ஷன் பண்ணணும். ஸோ டைமென்ஷன் பண்ணும்போது சர்க்கிளை டைமென்ஷன் பண்ணுறாங்க. இந்த சர்க்கிளை வச்சு டயாமீட்டர் கமாண்டை வச்சு நம்ம டைமென்ஷன் பண்ணிக்கலாம். டேஷ்டு டைப்பில் இருக்குது. இது போல் டைமென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து டயாமீட்டர் வந்து நேராக ஒரு கோடு வரணும். அது வர்றதுக்கு இந்த டைமென்ஷன் ஸ்டைல் போயிட்டு மாடிஃபை போயிட்டு ட்ரா டைமென்ஷன் லைன் பிட்வீன் எக்ஸ்டென்ஷன் லைன் இதை செக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ அந்த லைன் வந்துடும். அடுத்தது ஹைட்டு டைமென்ஷன் பண்ணுறாருந்தா இந்த பட்டன் யூஸ் பண்ணிங்க. இதோட ஹைட்டு டைமென்ஷன் பண்ணிக்கலாம். அதுபோல் இந்த சர்க்கிள் டைமென்ஷன் பண்ணுறாருந்தா டைமென்ஷன் பண்ணிக்கலாம். பட் இதில் என்னென்னா டயாமீட்டர் அப்படிங்கிற சிம்பிள் வரணும். ஏன்னா இதோட டயாமீட்டர் தான் 25. அதுக்கு என்ன செய்யணும், இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த பட்டன் டைமென்ஷன் எடிட் இதை செலக்ட் பண்ணிட்டு நியூ என் அழுத்தி என்ட்ரு அழுத்தலாம். இல்லை இதுலேயே நியூ செலக்ட் பண்ணலாம். பண்ணிட்டு இதில் வந்து பர்சன்டேஜ் சி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா முன்னாடி இந்த டயாமீட்டர் சிம்பிள் வந்துடும். அதுபோல் இங்கே பார்த்தீங்கன்னா டேப்பரில் என்ன டைமென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு குவிக் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த கோட்டில் வச்சுட்டு கிளிக் பண்ணிட்டு அப்புறம் இந்த இடத்துல ஒரு கிளிக்கு, அப்புறம் ஆர்த்தோ பட்டன் ஆன் பண்ணி ஹரிசாண்டலாக ஒரு லைன் இதை வரைஞ்சிட்டு என்ட்ரு அழுத்திட்டு எஸ்கேப் அழுத்திடுங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டேப்பர் 1:30 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதியிருக்காங்க. அதே போல் நாமளும் இங்கே எழுதணும். ஸோ இதுக்கு நம்ம டெக்ஸ்ட்டு கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு மல்டிலைன் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுங்க. பாக்ஸ் போட்டு ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து வெர்டனா அதை சூஸ் பண்ணிங்க. ஹைட்டு வந்து நம்ம ஒரு 4 வச்சுக்கலாம். ஓகே சரி. மல்டிலைன் டெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் டைப் வெர்டனா ஹைட் வந்து 4 என்டர். அப்புறம் இங்கே டைப் பண்ணிக்கலாம். கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிட்டு டேப்பர் 1:30 அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. அது அந்த இடத்துல வரும். இதை மூவ் பண்ணி வேண்டாம் நவுத்தி வச்சுக்கலாம். எஸ்கேப். ஸோ இது போல் இங்கே எப்படி டைமென்ஷன் பண்ணியிருக்குமோ அதே போல் இங்கேயும் நீங்கள் டைமென்ஷன் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.